என்ன பண்ண டைமே கிடைக்க மாட்டேங்குது. குழந்தை நான் ஒண்ணுதான் சொல்லியிருப்பேன், நீ அவனு சேர்ந்து போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக ஒண்ணு சொல்லல. ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா ஸ்கூல் டாஸ்க்கு முடிஞ்சுது. ஒஸ்ட் பெஸ்ட் தேர்ந்தெடுத்தாங்க. எதன் அடிப்படையில்னு பார்த்தா மக்களினுடைய பார்வையிலிருந்து. இந்த மக்களினுடைய பார்வை உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எப்படி தெரியும்னு தெரியல. மக்களினுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்கக்கூடியவர்கள் விளையாடுறாங்களா, மக்கள் இதைத்தான் ரசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா உள்ள இருக்கிறவங்க மாற்றி விளையாடுவாங்களே, முட்டாள்தனமா பல விஷயங்களை செய்ய மாட்டாங்களே. ஸோ மக்களினுடைய பார்வைக்கு யாரெல்லாம் பெஸ்ட் ஒஸ்ட்ன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுங்கன்னு சொல்றதே லாஜிக் மிஸ்டேக்கு. பிக் பாஸ் பல இடங்கள்ல மக்களை முட்டாளாக நினைத்துக் கொள்கிறார்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. உங்களுக்கு யாரை தோணுதோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலாம். மக்களினுடைய பார்வைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க போடுறதால என்ன பெருசா அவங்க மாத்தி சொல்ல போறாங்க. இன்னைக்கு ஒஸ்ட் பெஸ்ட் தேர்ந்தெடுத்ததுல எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒஸ்ட் பர்ஃபார்மரா கானா வினோத். யாராவது ஒத்துக்குவாங்களா? கானா வினோத் இருக்கிற ஸ்டூடெண்ட்லயே என்டர்டைன்மெண்ட் பண்ணலையா, இல்லை உள்ள இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்குலாம் அது தெரியலையா? கனியெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சுபாவம் உள்ளவங்கன்னு தெரியல. நீங்க எப்ஜே சபரி அது உங்களுடைய தம்பிகளை காப்பாற்றுறதுக்காக எப்ஜேவை சொல்லிட்டா எப்ஜே வியானா கூட ஜெயிலுக்கு போயிடுவான்னா போட்டோம். அதை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை, என்ன கவலை? உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன? உண்மையை சொல்லணும், அதுதானே. ஸோ கானா வினோத்தை சொன்னதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுவும் கனி நிறைய இடங்கள்ல கானா வினோத்தை பாராட்டியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு பாராட்டினீங்க? அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்லயே நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த வரைக்குமே ஒரு ஆக்டிவா இல்லாம ரொம்ப டல்லா இருந்து, இல்ல அந்த டாஸ்கே கெடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தா வியானாவை சொல்லலாம், ரம்யாவை சொல்லலாம். ரம்யா அவங்க கேரக்டர்ல இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. வியானாவை தவிர்த்து சொல்லணும்னா ரம்யாவை சொல்லலாம். ஆனா ரம்யாவை பெஸ்டா தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் தான். ஸோ கானா வினோத்தை சொல்லி வியானாவை காப்பாற்றி விட்டுருக்காங்க. வியானா இந்த வாரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்லே இல்லை. அவங்க தனியாக ஒரு ட்ராக்ல நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒன்று ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்ஜே கண்டிப்பாகவே ஜெயிலுக்கு போவார், அவர் எல்லாருமே சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் சைடில் ரொம்ப வீக்காக இருக்கிறது எப்ஜே தான். அதனால் எப்ஜே சொல்லும் போது இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வியானா போயிட போகிறாங்க, அந்த மாதிரி போகக்கூடாதுன்ற பிளானில் கானா வினோத்தை பலி கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அது கனியாக இருக்கட்டும், அதில் இன்னொருத்தர் யார் சொன்னால் எப்ஜே இந்த இடத்துல நியாயமாக நடந்துக்கிறாராம். நியாயமாக நடந்துங்கன்னா நீ கண்டிப்பாக வியானாவை தான் சொல்லியிருக்கணும். ஆனால் கானா வினோத்தை சொல்கிறார், அவரை தற்காத்துக்கிறாராம். நீ தற்காத்துக்கணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லலாம், அந்த வியானாக்கு தான் அறிவில்லை, அண்ணான்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுது. இப்போ என்னடா அது எல்லாம் மீறி போகுது. எந்த மாதிரியான கேட்டகரின்னே தெரில அந்த பொண்ணு. ஸோ எப்ஜே அதை அலோவ் பண்ணி உனக்கு பிடிக்கலன்னா அதை கட் பண்ணலாமே. நீ தானே அது தொங்கின்னு வந்தா நீ தொங்கின்னு தானே போற. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரிஞ்சான ஒரு லவ் ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுல இவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஜெயிலில் வியானா கூட போகணும், அது ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்றதுக்காக கானா வினோத்தை பலி கொடுக்குறாங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது கனியும் எப்ஜேவும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இது நியாயமே இல்லை. இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்கணும். மக்களுடைய பார்வையிலிருந்து வேற இதை சொல்றது. நான் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்தது ரம்யாவையா ஸ்டூடெண்ட்ஸ்ல. என்ன நியாயமா இருக்குது இது? கேட்டா அவங்களுக்கு வேற மொழி, அவங்களுடைய மொழியை தாண்டி தமிழை கத்துக்கிட்டாங்க, அந்த ஒரு அடிப்படைக்காக கொடுக்குறேன்னு பிரஜன் வேற சொல்றது. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது பிளான் பண்ணிட்டாங்க. இது ஒரு டீமா விளையாடுறாங்க. ஆனால் சாண்ட்ராலாம் நான் தனியாக தான் கேம் விளையாடுறேன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள். புஷனுக்கு தான் எல்லா இடத்துலையுமே முன்னுரிமை கொடுக்குது. அது பெஸ்ட்டாக சொல்லும் போதும் சரி, ஐஸ்கிரீம் கொடுக்கும் போதும் சரி, மாற்றி மாற்றி புஷம் கொண்டாடி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு விஜய் சேதுபதியிலேருந்து ஆரியம் கொண்டு பிக் பாஸ் டீமே வேலை செய்யுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலை டாஸ்கில் ரெண்டு பேர் தான், ரம்யா பிரஜன் 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக கீழே தான் இருக்காங்க. யார் போக போகிறாங்கன்னு தெரியல. தலை டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உள்ளே இருந்தாலும் சரி. ஆனால் இந்த வாரம் எவிக்ஷனில் யார் மாட்டுவாங்கன்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரம்யா இந்த முறையை தப்பிச்சிருவாங்களோ அப்படின்றதும் நினைக்க தோணுது. ஸோ இந்த 2 பேருக்குள்ள தான் காம்படிஷனு. ஸோ எப்ஜே இந்த மாதிரி கலந்துக்க முடியாதுன்னு எப்ஜேவை குத்திட்டாங்க. எப்ஜே உள்ளே போயிட்டான், ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கே கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா பார்வதிக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் அந்த வாரம் முழுக்க அவங்க வேலை செய்துட்டு இருந்தாங்க. அந்த வசந்தி அம்மான்ற கேரக்டர்ல வேலை செய்துட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு சீனை போட்டாங்க பார்வதியா வெளியே அது ஒர்க் அவுட் ஆகல. அதை தவிர்த்து பார்த்தோம்னா பார்வதிக்கே கூட போயிருக்கலாம் பிரஜனுக்கு போனது. அப்படி இல்லைன்னா இதுல
அமித் கனி இது 2 பேர் வந்து டீச்சர்ஸாக நல்லா வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம பிரஜனை எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து முழுக்க 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 அவங்கள சார்ந்தவங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இது வந்து மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் சொல்கிறோன்றதெல்லாம் வந்து வெறும் கண் துடைப்பு தான். திவ்யாலேருந்து சாண்ட்ராலேருந்து பிரஜனுக்கு தான் சொன்னாங்க. ரம்யாவுமே பிரஜனுக்கு தான் சொன்னாங்க. அதில் வந்து இந்த பெஸ்ட் ஒஸ்ட்ன்றதை வந்து மக்களுடைய பார்வையின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தது அப்படின்ற ஒரு ஏமாற்று வேலையை பிக் பாஸ் டீமே செய்யறது கேவலத்தின் உச்சம். கானா வினோத் வந்து எதுக்கு இங்கே பலியாகணும்? அவர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேயே அவர் நல்லா பெட்டராக பண்ணார், காமெடி பண்ணார், எல்லாம் பண்ணார். அவர் எதுக்கு வந்து ஜெயிலில் போனார்? இது ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையா? அப்போ வந்து உள்ள திறமையாக உள்ள வந்து பொழுதுபோக்காக மற்ற எல்லாரையும் விட வந்து சிறப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு வந்து சிறைவாசமா? அதுலேயுமே இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த மணியை கோக்கணும், அதை கோக்கணும், இதை கோக்கணும்னு ஒரு பனிஷ்மெண்ட் வேறு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறைவாசத்திற்காக போகக்கூடியவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது இல்லையா? அந்த லெட்டரை பார்த்தோன்னா குஷி ஆயிடுச்சு பார்வதி எப்படா இந்த டாஸ்க்கு முடியும், எப்படா நம்ம வந்து பார்வதியாக மறுபடியும் மாறுவோம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. வெயிட் பண்ணி அது மாறினவொடனே வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எப்ஜே உள்ளே போகிறானே, அதனால் உள்ளே போயிட்டு டாஸ்க் லெட்டர் எடுக்கும் போதே குத்தாட்டம் தான். அப்புறம் வந்து டாஸ்க் லெட்டரை படிச்சுக்கினே போகிறது, இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க? டாஸ்க் லெட்டர் எடுத்துன்னு தான் போனோம், அங்கே பிளாஸ்மா முன்னாடி நின்று தான் படிக்கணுன்றது தானே ரூல்ஸு. அது பார்வதி தானே இவங்க கப்பே கொடுக்க போகிறாங்கன்னும் போது, பார்வதி சாண்ட்ரா பிரஜன் இவங்களெல்லாம் கூட்டு போகணும்னு டீம் முடிவு பண்ணிடுதுன்னும் போது நம்ம என்னத்தை இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும்? இவங்க தான் நாமினேஷன் பண்ணுறதே வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்களே. அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலான்றதை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பிக் பாஸ் டீமில் போட்ட ரூல்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ அது வந்து அவ்வளோ வன்மத்தை வக்கரத்தை இப்படி கக்குது, இப்படி கொட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு யாருன்னா ஏதாவது சொன்னால் ஐயோ இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே அப்படின்றது வெளியில் வேற பிஆர் டீம்ஸ் இந்த ஜால்ரா பசங்கள்லாம் வந்து சேர்ந்துக்கின்னு வேற கதறானுங்க, பார்வதிக்காக வந்து முட்டு கொடுக்குறானுங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பார்வதி மாதிரி ஒரு வன்மம் வக்ரம் பிடிச்சது எதுவுமே இல்லைன்றத தெளிவாக இந்த பிக் பாஸை பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ இன்னொன்று விஷயம் என்னன்னா, அந்த வார்டனாக இருக்கும்போது பார்வதி பண்ண வேலை அந்த கமருதீன் மேலே போய் உழுதுங்க. அப்படியே பச்சை உழுது, டைமே இல்லை பிஸியாக இருக்கேன்ற மாதிரி கரமம் பிடிச்சது. அவன் மேலே போய் அப்படியே உழுது பெறலுது அவன் மேலே. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற இவங்க தான் வந்து வெளியில் என்னை வந்து தப்பாக பார்த்துருவாங்க, தப்பாக போயிடும், என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சீனை போட்டுன்னு சுற்றின்னு இருக்குது, ட்ராமா போட்டுன்னு சுற்றின்னு இருக்குது. ஸோ எவ்வளோ தான் சொன்னாலும் இந்த கனி இந்த எப்ஜே இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாகவே இருக்காங்க, அக்கா தம்பின்ற மாதிரியான ரிலேஷன்ஷிப்பு. அது ஒரு சில இடங்களில் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வெளியிலலாம் அதை வந்து அவங்களுக்கு எதிரானவர்கள் வந்து வேற மாதிரி வந்து அதை செட் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவறான விஷயமா இருந்தாலுமே அவங்க உள்ள செய்யறதை பார்க்கும்போது நமக்கு காண்டாகுது. இந்த மாதிரி வந்து டாஸ்கில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற இடத்துலலாம் வந்து நீங்கள் ஏன் வந்து பார்ஷியாலிட்டி காட்டுறீங்க? கனி அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, எல்லா டாஸ்கையுமே வந்து அழகாக செய்கிறாங்க. எப்ஜேவும் வியானாவும் உள்ளே போனா என்ன? உங்களுக்கு என்ன வந்து அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை? ஸோ இந்த இடத்துலலாம் தான் நமக்கு வந்து கனி அண்ட் எப்ஜே எல்லாம் பண்ணுறதுலாம் நமக்கு கடுப்பாகுது. நீங்கள் தனித்தனியாக கேம் ஆட தானே வந்தீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பாசத்துக்காக உங்களுடைய அன்புக்காக உள்ள வந்து நியாயத்தை வந்து புதைக்கிற மாதிரியான ஒரு கேம் விளையாடுனா கோவம் தானே வர செய்யும் யாராக இருந்தாலுமே. சொல்லவே தேவையில்ல. இந்த திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இதுக்கு மூணு ஒரு கும்பல். நடுவில் கொஞ்ச நாள் வந்து பார்வதி இருந்தது, பார்வதிக்காக கமருதீன் இருந்தாப்புல. இப்போ வந்து அந்த 3 பேர் வந்து செட் ஆகிட்டாங்க, பிரஜன் சாண்ட்ரா திவ்யா. அவங்க தான் வந்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து டாஸ்கில் வந்து அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவாக சொல்கிறாங்க. நாமினேஷனாக அந்த அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டீமெல்லாம் பிரிக்கவே முடியாது போல். ஸோ விஜய் சேதுபதி இதெல்லாம் வந்து சரி பண்ணாதான் வேலைக்காகவும், இல்லைனா வந்து இதில் வந்து தூக்கி வெளியில் போடணும். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரஜன் சாண்ட்ரா இருக்காங்கல்ல, இதில் யாரையாவது ஒருத்தர் கொத்தி வெளியே தூக்கி போட்டால் தான் இன்னொருத்தராவது வந்து இண்டிவிஜுவலாக கேம் ஆடுவாங்க. இதே மாதிரி தான் எப்ஜே கனி எல்லாரும் இண்டிவிஜுவலாக விளையாட ஒன்றுனா தனித்தனியாக பிரித்து விடுங்க, தூக்கி வெளியே போடுங்க அப்படின்றது தான் நமக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி பார்ப்போம் விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்கிறாரு, கானா வினோத் ஜெயிலுக்கு போனதை பற்றி என்ன சொல்கிறாரு, இந்த வாரம் முழுக்க நடந்த இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அவருடைய பார்வையில் என்னவா இருக்கும். ஸோ வந்து பிரஜனுடைய இந்த மாற்றத்தை சாண்ட்ரா பிரஜன் இவங்கெல்லாம் வந்து இந்த வாரம் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு புகழ போகிறாரா? ஏன்னா அதை தானே எதிர்பார்த்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் போன வாரம் எவிக்ஷன் என்ற பேரில் கார் ஒன்று வெளியே போய் வந்தது. கண்டிப்பாகவே பிரஜனை வந்து விஜய் சேதுபதி சந்திச்சிருப்பார் அப்படின்றது தான் நமது வந்து சந்தேகம். அது ஒரு நம்பிக்கையான சந்தேகம். கண்டிப்பாக சந்திச்சு அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பார். அதனால தான் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறமா அவருடைய தோற்றம் மாற்றம் எல்லாமே நடந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பிரச்சனைக்கெல்லாம் இந்த வாரம் வந்து அவர் வேற பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதால அவரெல்லாம் புகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சாண்ட்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருந்த இடமே தெரியாமல் இருந்தாங்க. சாண்ட்ராவுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து
பார்வதியா வெளியே வந்தாங்க இல்லையா, வசந்தி அம்மாலேருந்து பார்வதியா வெளியே வந்தாங்க. அந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பியானா பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் விஜய் சேதுபதி வந்து என்ன பேசுகிறாருன்றதை. மீண்டுமே சந்திப்போம். நன்றி, வணக்கம், பார்ப்போம்.